இருக்கிறானே பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கியிருப்பானோ அதுதான் சொல்ல தயங்குறான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமாப்பா? சொல்லுங்க டாக்டர். பொண்டாட்டி எதுவும் அடிச்சிருச்சா வீட்டில், அதனாலதான் இந்த தயக்கமா? ஆமா டாக்டர், நான் இதை யார்கிட்ட போய் எப்படி சொல்லுவேன்? இங்க பாரு தம்பி, இதுலலாம் நீ தயக்கப்பட தேவையே இல்லை. உலகத்துல இருக்கிற இயல்பை தானே நீ சொல்ற. புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் சகஜமாப்பா. என்ன இந்த டாக்டர் இப்படி பேசுறாரு? உனக்கும் தோணி இருக்கலாம் என்ன இந்த டாக்டர் இவ்வளவு சர்வ சாதாரணமா பேசுறாருன்னு. நீயாவது மண்டையில கொட்டு வாங்கினப்பா. ஏன் மண்டைய பாரு, என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துச்சுன்னா அதுல இருக்கிற முடிய பிடிச்சு ஆஞ்சு விட்டுருவா. அவனுக்கு பயந்துதான் நானே மோட்டை போட்டுட்டு இருக்கேன். முடி இருந்தா தானே ஆஞ்சு வைப்பா, முடியா இல்லனா என்ன பண்ணுவா? ஏப்பா தம்பி சிரிக்கிற? இல்ல சார், நம்ம எல்லாரும் ஒரே இனம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சிரிச்சிட்டேன் சார். சரிப்பா அதெல்லாம் விடு, உன் கதையை சொல்லு. எப்படி போவோம் மண்டை வீங்குச்சு? அது வந்து சார், உப்புமா வச்சாங்க வீட்டுல. வெறும் உப்புமா சாப்பிட்டதுக்கா மண்டை இப்படி வீங்குச்சு? இல்ல டாக்டர், அந்த உப்புமாவை வேண்டான்னு சொன்னதுனாலதான் என் மண்டை இப்படி வீங்கிருச்சு. ஒரே காமெடி தான் போகணும்.